அட ஆமாங்க, பொட்டேட்டோவும் வெஜிடபிள் லிஸ்ட்டில் தான் வருது. அதனால தான் எங்கள் வீட்டு குட்டிஸும் நாங்களும் தான்ப்பா வெஜிடபிள் சாப்பிட்றோம் ஹெல்த்தியானு கெத்தாக சொல்லிக்கிட்டு சுற்றுறாங்க. அப்படிப்பட்ட பொட்டேட்டோவை வச்சு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ட்விஸ்டர் வீட்டிலே செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேபி பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சாத்தே ஸ்டிக்கில் நான் காட்டுற மாதிரி சென்டரில் வச்சு இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வெளியே வர மாதிரி அழகாக நேராக குத்துங்க. இப்போ கத்தியை டயகனலாக ப்ளேஸ் பண்ணி நான் காட்டுற மாதிரி அந்த குச்சியை சுற்றி பொட்டேட்டோவை கட் பண்ணிக்கிட்டே வாங்க. மேலேந்து நல்லா கவனமாக பாருங்கள். கத்தியை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணிங்கன்னா தனியாக கலண்டு வந்துடும். நீங்கள் டயகனலாக கொஞ்சம் கோணலாக வச்சு ப்ளேஸ் பண்ணி அந்த கத்தியை அப்படியே குச்சியை சுற்றி கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக இப்படி வந்துடும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இழுத்து விட்டிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. உங்கள் வீட்டு கிட்ஸை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுங்க. பார்த்தாலே டெம்ப்டிங் ஆகும், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது இதுக்கு சூப்பரான ஒரு பேட்டர் ரெடி பண்ணலாம். அப்போ தான் அது கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தா. இப்போது இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, சோள மாவு, 1/2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், அப்புறம் கொஞ்சம் சில்லுன்னு உள்ள தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சி வரணும், கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் தாங்க சேர்த்துக்கணும், அப்போ தான் கன்சிஸ்டன்சி திக்காக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த பேட்டர் ஊற்றி எக்ஸஸ் ஆனதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஆயில் மீடியமான ஹீட்டில் இருக்கணும். நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும் நம்ம பொட்டேட்டோ ட்விஸ்டர். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச எந்த சாஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் மைனஸும் சில்லி சாஸும் தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக ஃபேவரட்டாக இருக்கும். கடையில் விற்கிற ஃப்ரைஸுக்கு ஒரு நோ சொல்லிவிட்டு வீட்லேயே இப்படி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.